டிவிக்கு 2026ல எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கறத பல விஷயத்துல டிகோட் பண்ணோம். இன்னைக்கு நம்ம டிகோட் பண்ண போறது கிரைசிஸ் பிராண்டிங். அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, சின்ன சின்ன சோஷியல் இஷ்யூ, அதாவது தனி மனிதர்கள் பண்ற தப்ப ரொம்ப பெருசா பூதாகரமா ஆக்கி ரேப் நடக்குது, ட்ரக் யூஸ் பண்றாங்க, விமன் சேஃப்டி இல்ல, கரப்ஷன், இப்படி ஒரு பெரிய கட்டமைப்பை கட்டமைச்சு ஒரு ரெடிமேட் சேவியர் வந்தாதான் நம்மளால காப்பாற்ற முடியும்னு கொண்டு வரப்பட்டதுதான் சிஎம் சார் விஜய். ஏன் அவர் ரெடிமேட் சேவியர் அப்படின்னு சொல்றேன்னா, கடந்த 10-15 வருஷமா இவர் நடிச்ச படங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். விமனுக்காக நிக்கிறது, கரப்ஷன், தீவிரவாதிகளை எதிர்க்கிறது, இந்த மாதிரி படங்களா நடிச்சு இவரை வந்து ஒரு சேவியரா ரெடிமேடா மக்களுக்கு மண்டையில ஏத்தி வச்சிட்டாங்க. படத்துல இவர் பண்ணதெல்லாம் நிஜத்திலேயே நடக்கும் அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு விஷயத்தை திணிச்சிட்டாங்க. ஆனா உண்மை வேற. பழைய கவர்மெண்ட் இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ண நிறைய விஷயம் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க சொல்ற அதே விமன் சேஃப்டி இஷ்யூல பழைய கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 290 கோடி செலவு பண்ணி 1 லட்சம் சிசிடிவி கேமரா வித் ஏஐ ஃபீச்சர்ஸ் எனேபிள்ட், பிங்க் பேட்ரோல், இந்த மாதிரி பல விஷயத்தை அவங்க இறக்கி அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணாங்க. ஆனா நம்ம ஊர் மீடியாவோ ஏதோ இதெல்லாம் டச் பண்ணல, வெறும் 1-2 இன்சிடென்ட் அங்க இங்க நடக்கிறத கையில எடுத்து பெருசா பூதாகரமா மாத்தினாங்க. இது மட்டும் இல்ல, 2024ல இருந்து 2025 வரைக்கும் இருக்கிறதுலே அதிக ட்ரக் சீசர் நடந்த மாநிலம் தமிழ்நாடு தான். ட்ரக் சீசர் அவ்வளவு நடக்குது அப்படின்னா நம்ம போலீஸ் ரொம்ப நல்லா வேலை பார்த்திருக்குன்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப பேசிக்கான காமன் சென்ஸ். சரி, இதை விட்டுருங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்துக்கு வரேன். ஈவி பிளான்ட்ல தமிழ்நாடு முதல் மாநிலம், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில முதல் மாநிலமா போய்கிட்டு இருக்கு. 1 லட்சம் கோடி வெளியில இருந்து தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஒரு ஸ்டேட் ஒரு ஃபெயிலியர் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த ஸ்டேட்டுக்கு வராது. ஆனா தமிழ்நாடோட ஜிடிபி growth 10% மேல போச்சு. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தமிழ்நாடு இந்த இடத்தை அட்டைன் பண்ணிருக்கு. அதை நம்ம மறந்துட்டோம். அதை இந்த மீடியா சேனல்ஸோ இந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸோ உங்ககிட்ட பேசல. அதை தாண்டி சின்ன சின்ன விஷயம் தனி மனிதர்கள் பண்ற தவிர ரொம்ப பெருசா பூதாகரமாக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டிவிகே ஆட்சி வந்த உடனே டிவிகே சேர்ந்த ஒரு பையன் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட ரேப் கேஸ்ல மாட்டிருக்கான். இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நான் பேசணும் நான் சொல்ல வரல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தனிநபர்கள் பண்ற தப்பு, தனிநபர்கள் பண்ற தப்பு. ஆனா எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணே தான். நம்ம புது சிஎம் சார் வெறும் ஸ்டிக்கர் அரசியல் தான் பண்றாரா? ஏன் அப்படி கேக்குறேன்னா, பிங்க் பேட்ரோலுக்கு மேல சிங்கப்பெண் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கீங்களே, இது வெறும் ஸ்டிக்கர் தானா இல்ல உண்மையான ப்ராசஸ் சேஞ்சா? நீங்க தானே டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் கொடுக்க போறீங்க. சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி என்ன வேலை செய்யல, அதை வந்து நீங்க எப்படி பெட்டர் ப்ராசஸா இப்ப மாத்திட்டு இருக்கீங்க? ஏன்னா முந்தைய அரசு நிறைய விஷயம் பண்ணுச்சு, அதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி தான் உங்களை ஒரு சேவியரா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. நீங்க எப்படி பண்றீங்க அப்படிங்கறத டிரான்ஸ்பரண்டா சொல்லுங்க. ஸ்டிக்கர் மட்டும் வேண்டாம். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது மட்டும் மாறவே மாறாதுல.